All we imagine as night. ஹாலிவுட் படம் அப்படி நினைச்சாதீங்க. இது வந்து ஒரு மலையாள படம். நம்ம கனிக்கு ஸ்டீவ் தான் வந்து நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்பயுமே எனக்கு வந்து ரொம்ப பிடிக்குங்க. 2020 பிரியாணின்னு ஒரு படம் பார்த்தேன். ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. கேர்ள்ஸ் வில் பி கேர்ள்ஸ் அதுலேயுமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ். இப்போ இந்த படம் வச்சுக்கோங்க, ஆல் வி. நிறைய விதமான அரசியலை வந்து இயக்குனர் வந்து பேசியிருக்காங்க. இது வந்து ஒரு பெண் இயக்குனர் தான் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு. அது என்னப்பா பெண் இயக்குனர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரும்பாலும் வந்து இயக்குனர் அப்படின்றாலே வந்துட்டு அது வந்து ஒரு ஆணை குறிக்கிற மாதிரியான ஒரு சொல்லாவே போயிருது. அதனால வந்து நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த படத்தை எடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் இயக்குனர் அப்படின்னு சொல்லி. இந்த படத்துல ஒரு பெண் இயக்குனரா அவங்க வந்து ஒரு 3 விதமான பெண்களை வச்சு ஒரு கதை பண்ணி அதுல வந்து பெண்ணியம் சார்ந்த சில விஷயங்களை வந்து பேசுறதுக்காக ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்குள்ள நம்ம போனாலும், ஆனா அந்த படம் வந்து நிறைய விதமான அரசியலையும் வந்து பேசியிருக்கு. அடையாள அரசியல், தொழிலாளர்கள் உரிமை, கட்டிட மாஃபியா, மதப்பிளவு, இப்படி பலதரப்பட்ட அரசியலை வந்து பேசினாலும் அது எல்லாமே வந்து மறைமுகமா வந்து பேசியிருக்காங்க. ஆனா இவங்க கதையில முன்னிறுத்துற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 கதாபாத்திரம். ஒரு கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா கணவனை பிரிஞ்சு கணவன் வந்து ஃபாரினுக்கு போயிடுறான். திரும்பி அவன்கிட்ட இருந்து எந்த விதமான பதிலுமே வரவே இல்லை. நகரத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. அதே மாதிரி ஒரு இளம் வயது ஒரு பெண்ணு. அது வந்து காதல் வயப்பட்டு ஒரு காதலனோட தினமும் ஊர் சுத்தக்கூடிய ஒரு பெண்ணு. 50 வயது கொண்ட ஒரு பெண்ணு. அவங்க வாழ்க்கையில என்ன நடக்குது, ஒவ்வொருத்தவங்க அனுபவங்கள் எப்படி இருக்கு, அவங்களுக்குள்ள அவங்க வாழ்க்கையை வந்து எப்படி பாத்துக்கிறாங்க, இந்த நகரத்துல அவங்களுடைய வாழ்க்கை தன்மை எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சுதான் அந்த கதையை வந்து பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலா வந்து ஒரு 1 லைன்ல இந்த கதையை வந்து நம்மளால சொல்லிட முடியாது. ஏன்னா அது வந்து ஒரு மல்டிபிளான ஒரு விஷயம். அந்த மல்டிபிளான விஷயம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சொசைட்டில இருந்து எடுக்கப்பட்டது. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ஒரு விஷன் இருக்கும். இவங்க பேசக்கூடிய விஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண் தனியா இருக்கா அப்படின்னாலே அவளுடைய சூழல் வந்து இப்படிதான் இருக்கும், இந்த மாதிரிதான் கட்டமைச்சிருக்கும் அப்படின்ற ஒரு விஷனை வந்து உடைச்சு இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா, தனிமையா இருக்கக்கூடிய ஒரு பெண் இன்னொரு தனிமையா இருக்க பெண்ணோட சேர்ந்து எல்லாருமே வந்து அவங்க வந்து ஒரு ஃபேமிலியா மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸை கொண்டு வராங்க. மோஸ்ட்லி வந்து என்னதான் வந்து ஒரு மெயில் டாமினேட்டரான ஒரு இயக்குனர் வந்து இப்படி ஒரு முற்போக்கான ஒரு விஷயத்த வந்து பெண்களுக்காக எழுதணும் முயற்சி பண்ணாலும், அவங்களுடைய மனசுல இருந்து எழுதுறது வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு பெண்களால தான் முடியும். அதை வந்து இயக்குனர் சிறப்பா இந்த கதையில வந்து எழுதியிருக்காரு. அது இல்லாம எனக்கு வந்து பர்டிகுலரா ஒரு நிறைய ஷார்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீனிங்ஃபுல்லா பயங்கரமா பண்ணியிருந்தாங்க. ஆனா சில விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் வந்து திணிச்ச மாதிரி எனக்கு வந்து தோணிக்கிட்டே இருந்துச்சு. ஒண்ணு வந்து அந்த பெண் உடை மாற்ற ஒரு சீனு, அது அவங்க ஃபர்ஸ்ட் மலையில் நினைஞ்சவரப்பே காட்டியிருந்தா ரொம்ப யதார்த்தமா இருந்திருக்கும். அது ரொம்ப வந்து திணிக்கிற மாதிரி எனக்கு வந்து தோணிட்டு இருந்துச்சு. 2வது சீன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபாரின்ல இருந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவர்கிட்ட இருந்து ஒரு பதில் வராதான்னு எதிர்பார்க்கிற டயத்துல அவர்கிட்ட இருந்து ஒரு கிரைண்டர் ஏதோ ஒன்று அனுப்பிச்சு விட்டுருப்பாரு. அதை வந்து இவங்க இரவுல போய் அவங்க நினைவா அதை கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறது, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த உணர்ச்சியை நம்ம என்னடா சொல்றது அப்படின்ற மாதிரி வந்து நம்மளுக்கே வந்து ஒரு ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு சீனு. அதுக்கப்புறம் வந்து ஆண்களை வந்து காட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சியுமே, இந்த படத்தை நான் படம் பார்த்துக்கிட்டு இருக்க வரைக்கும் ஒரு ஆண் வந்து ஸ்கிரீனுக்குள்ள வந்துட்ட உடனேவும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ரைட்டிங் ஒரு இன்டர்மிஷனா ஒரு சீன் நடக்கும்போது, இல்லை ஒரு இன்டர்மிஷனா ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது, இல்லை அந்த ஆண் வந்து அப்ரோச் பண்ண போறேன் இன்டர்மெசிக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸோட தான் என் படம் பார்க்க வச்சுச்சு. அது உண்மையில நம்ம வந்து ஒரு செருப்பை கழட்டி அடிக்க வைக்கிற மாதிரியான ஒரு மூமெண்ட். ஏன்னா ஒரு ஆண் இந்த ஒரு சீன்ல வரேன் அப்படின்னா ஃபைட் பண்ண போறேன், அதை வந்து பெண்ணை காப்பாற்ற போறேன், சேவ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஹீரோக்கு மூமெண்ட்டை பிரேக் பண்ணி உள்ள வரையான். ஒரு ஆண்னால இப்படித்தான், இதுக்காக தான் இருக்கும், தனிமையா இருக்க பண்ணிட்டு அவன் அப்படிதான் நடந்துக்கிறேன் அப்படின்ற மைண்ட் செட்டை நம்மகிட்ட செருப்பை கழட்டி அடிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் ஆர்க்கை வந்து டைரக்டர் வந்து படத்துல வந்து பேசியிருந்தாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன். அப்புறம் வந்து அந்த வெட்ட வெளியில வந்து அந்த இளம் வயது பெண் வந்து ஒரு இன்டர்மெசியா இருக்கிற மாதிரியான ஒரு காட்சி, அது அவங்க என்ன மாதிரியான ஒரு மீனிங்ஃபுல்லா அதுல வந்து சொல்ல வராங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஒருவேளை வந்து அவங்க நகரத்திலிருந்து இந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரொம்ப சுதந்திரமா உணர்றாங்க அப்படின்ற விஷயத்த வந்து பேசுறதுக்காக அந்த காட்சியை வச்சிருந்தாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. எனக்கு பார்க்கும்போது அதுல ஒரு விஷயம் தான் அப்படிதான் தோணுச்சு. அது இல்லாம இந்த மாதிரியான சொல்லிக்கிட்டே போற மாதிரியான நிறைய மீனிங்ஃபுல்லான ஷார்ட் வச்சுக்கிட்டே போய்கிட்டே இருந்தாங்க. அந்த டைட்டில் வந்து தமிழ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிச்சத்தை நோக்கி நாங்க நகர்கிறோம். அதாவது நகரத்துல இருந்து அவங்க வந்து ஒரு கிராமத்துக்கு போயிடறாங்க. அந்த 50 வயது பெண் சொன்னால அந்த பெண்ணோட கிராமத்துக்கு போயிடுவாங்க. நிறைய விஷயங்களை வந்து நான் வந்து ரிவீல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, படம் பார்க்கும் பொழுது உங்களுக்கு
எங்கேஜிங்கா இருக்காது. இப்போ கொட்டுக்காளியில வந்து நிறைய சீனை வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா ஓ இதுதான் படமா அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியாம போயிடும். மோஸ்ட்லி இந்த மாதிரியான வந்து ஆர்ட் ஃபிலிம் அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த படத்துல எல்லாத்துலயும் வந்துட்டு கடைசி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் வந்து இந்த கதையோட ஆர்க் என்ன, இந்த கேரக்டரோட ஆர்க் என்ன, நாங்க சொல்ல வரக்கூடிய சொசைட்டியோட ஒரு அட்டென்ஷன் என்ன அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லுவாங்க. இவங்க வந்து கருத்து சொல்ல மாட்டாங்க, சொசைட்டியோட ஒரு பிரதிபலிப்பை காட்டுவாங்க. மும்பையோட ரொம்ப ஒரு அழகான ஒரு மக்கள் நெரிசலான மதப்பிளவு கொண்ட தொழிலாளர் உரிமைகள் நசுக்கப்படுற கட்டிட மாஃபியா, இப்படி பலதரப்பட்ட அரசியல் கொண்ட ஒரு நகரம் தான் மும்பை. அதுல பெண்களோட வாழ்வியல் இப்படி இருக்கு, அதுல 3 பெண்கள் இப்படி ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க, அவங்களுக்குள்ள இருக்க உணர்வுகளை எப்படி பகிர்ந்துக்கிறாங்க, அந்த உணர்வுகளை எப்படி பாக்குறாங்க, 50 வயசு பெண்ணு ஒரு 30 வயசுல கல்யாணம் ஆகியும் புருஷன் விட்டுட்டு போனவளை வந்து எப்படி பாக்குறா, புருஷன் விட்டுட்டு போனவ காதலனோட இருக்கவளை எப்படி பாக்குறா, இந்த 50 வயசு பொண்ணு இவங்க 2 பேர்த்தையும் எப்படி பாக்குறா அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் லைஃப் அணுகுமுறையோட ஒரு உணர்வுகளை பேசுற ஒரு படம் தான் ஆல் வி இமேஜின் அஸ் நைட் அப்படின்ற இந்த படம். கண்டிப்பா எல்லாருமே பாருங்க. ரொம்ப பொறுமை வேணும் இந்த படம் பார்க்கறதுக்கு. படம் வந்து நிதானமாக தான் நகரும். கொட்டுக்காளி வந்து எத்தனை பேர் வந்து பார்த்தீங்களோ அது மாதிரியான இதுவும் வந்து ஒரு இன்டர்நேஷனலான ஒரு படம் தான். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இந்த படம் வந்து அவைலபிள் இருக்கு. கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. ஒரு பார்க்க வேண்டிய ஒரு படம் அப்படின்னே சொல்ல முடியும். நன்றி.